எல்லாருக்கும் வணக்கம். நேற்றே நான் உளுந்து சோறு எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பற்றி சொல்ல போகிறேன்னு சொல்லியிருந்தேன். அந்த வீடியோ தான் இது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோல உளுத்தஞ்சோறு எப்படி செய்யலான்ட்டு பார்க்க போறோம். கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன். இது வந்து உடைச்ச கருப்பு உளுந்து. முழு கருப்பு உளுந்தோ இல்ல வெள்ளை உளுந்தோ போட்டீங்கன்னா கொஞ்சம் பிசு பிசுப்பு தன்மை வரும். இது வந்து நான் 1/2 கப் எடுத்திருக்கேன். இது கூட நான் ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயம் எடுத்து வச்சிருக்கேன். அப்புறம் நம்ம அரிசி எடுக்க போறோம். அரிசி வந்து நம்ம எந்த மெஷரிங் கப், இதை 1/2 கப் எடுத்திருக்கோம் இல்லையா, 1க்கு 3 பங்கு. இது வந்து 1 பங்கு எடுத்திருக்கோம். இதுக்கு 3 பங்கு அரிசி நம்ம எடுத்துக்கிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்து வச்ச உளுத்தம் பருப்பை வறுத்துக்க போறோம். இது லோ ஃப்ளேம்ல வச்சு நல்லா வாசம் வர வரைக்கும் வறுக்கணும். பருப்பு உளுந்தோட வாசமும் வந்துருச்சு. இப்ப நம்ம அதை இந்த அரிசியோட கொண்டு வச்சிடலாம். இப்ப நம்ம எடுத்து வச்ச வெந்தயத்தையும் லைட்டா வறுத்துக்க போறோம். இந்த வெந்தயமும் வறுபட்டுருச்சு. இதையும் அந்த அரிசியோட எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதை நம்ம 2 டைம்ஸ் வாஷ் பண்ணிக்க போறோம். புழுங்கல் அரிசி, உளுந்து, வெந்தயம் இதெல்லாம் நான் 2 டைம்ஸ் வாஷ் பண்ணிட்டேன். இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊத்தி ஊற விட போறோம். இப்போ இந்த அரிசி 10 நிமிஷம் ஊறட்டும். அதுக்குள்ள நம்ம இதுக்கு தேவையான தண்ணியை கொதிக்க வச்சிடலாம். இது வந்து நான் குக்கர்ல தம் மெத்தட்ல செய்ய போறேன். அதுக்கு தண்ணி எவ்வளவு வைக்கணும்னா, இதுல நம்ம 1 பங்கு கருப்பு உளுந்தும் 3 பங்கு அரிசியும் எடுத்திருக்கோம். அதுக்கு 1க்கு 3 பங்கு புழுங்கல் அரிசி எடுத்ததுனால நான் 1க்கு 3 கப் அளவுக்கு தண்ணி வைக்க போறேன். நீங்க இப்ப பச்சை அரிசி எடுத்தீங்கன்னா 1க்கு 2 கப்பு போதும். இப்போ நான் அதே கப்ல உங்களுக்கு தண்ணியை அளந்துக்க போறேன். இப்போ இந்த தண்ணி கொதிச்சிட்டு இருக்கு. அதுலயே நம்ம ஒரு 6 பல் பூண்டு நான் தட்டி வச்சிருக்கேன். இந்த தட்டி வச்ச பூண்டையும் இதுல போட்டுக்க போறோம். இப்போ தண்ணி நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க ஊற வச்சிருக்க அரிசியை தண்ணி இல்லாம சேர்க்கணும். வெறும் அரிசியை மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்க, அரிசி 3/4 பதத்துக்கு வெந்துருச்சு. இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், நம்ம ஊத்துன போது எவ்வளவு தண்ணி ஊத்துன போது எப்படி இருந்துச்சு. இப்ப பாருங்க, நல்லா மேல வந்துருச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம இதுக்கு தேவையான ஜீரகமும் மிளகும் நுணுக்கி போட்டுக்க போறோம். அடுப்பை இப்போ லோ ஃப்ளேம்ல வச்சிருங்க. இப்போ 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம். இப்போ இதை நல்லா பொடிச்சுக்க போறோம். இப்போ நம்ம பொடிச்சு வச்ச ஜீரக மிளகு இதுல சேர்த்துக்க போறோம். இது கூடவே இந்த சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே நான் ஒரு 3 டீஸ்பூன் அளவு துருக்கிய தேங்காய் வச்சிருக்கேன். அதையும் நம்ம இதுல ஆட் பண்ணிக்க போறோம். இதை நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடுப்பு லோ ஃப்ளேம்ல இருக்கட்டும். இந்த ஸ்டேஜ்ல நம்ம குக்கருக்கு மூடி போட்டுடலாம். இது லோ ஃப்ளேம்ல 10 நிமிஷம் இருந்தா போதும், நல்லா அழகா வெந்துரும். இப்ப பாருங்க, 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்ப நம்ம குக்கர் ஓபன் பண்ணி பார்க்கலாம். ஸ்டீம் ரிலீஸ் ஆயிடுச்சான்னு பார்க்கலாம். ரிலீஸ் ஆயிடுச்சு. பாருங்க, அழகா வெந்து வந்திருக்கு. உதிரி உதிரியா வந்திருக்கு பாருங்க. இந்த ரைஸ்ன்னு இல்ல, நீங்க இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ், பிரியாணி அந்த மாதிரி எது செஞ்சீங்கனாலும் 3/4 பதம் வெந்த பிறகு நம்ம அடுப்பை லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் சிம்ல கரெக்டா வச்சுட்டு அது ஸ்டீம் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் அப்படியே விட்டுறணும். விட்டு எடுத்தீங்கன்னா எந்த ரைஸுமே உங்களுக்கு குலையாம அழகா வரும். பாருங்க, இவ்வளவு அழகா வந்திருக்கு. இப்போ பாருங்க, இந்த ரைஸ் அழகா ரெடி ஆயிடுச்சு. இது கூட ஒரு கிரேவி இல்ல அப்பளம் வச்சு சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருக்கும். ஜீரகம் மிளகு ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணும்னா நீங்க சேர்த்துக்கலாம், இல்லாட்டி நீங்க அவாய்ட் பண்ணிக்கலாம். நீங்களும் இந்த ரைஸ் ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இந்த ரெசிபியை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படின்னு கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல் டாக்டர் கார்த்திகேயன். சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறுபடியும் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம். நன்றி, வணக்கம்.